நம்ம பள்ளியில் படிக்கும்போது நல்லா படிக்கணும், நல்லவர்களாக வளர வேண்டும். இந்த தமிழ்ல ஒரு இது உண்டு இல்லையா, வெள்ளத்தனையது மலர் நீட்டம் மாந்திரதம் உள்ளத்தனையது உயர்வெண்ணி, அதே மாதிரி நல்ல உள்ளத்தோடு நல்லா படிச்சு ஒரு ஓவரால் பர்சனாலிட்டி டெவலப் ஆகணும். இந்த நாட்டுக்கு எப்படி சேவை செய்ய வேண்டும் அந்த ஒரு எண்ணத்தோட படிச்சு நல்லா முன்னேற வேண்டும். ககன்யான் திட்டம் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. இந்த வருஷம் டிசம்பர்ல ஃபர்ஸ்ட் அன்க்ரூடு மிஷன் நாங்க அனுப்ப போறோம். 2035 இஸ்ரோவுடைய திட்டம் என்ன? 2035 இந்தியாவுக்காக ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் அமைக்க போறோம். அதுக்கு எல்லா வேலைகளும் நடந்துட்டு இருக்கு. அது 5 மாடியூல் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகும். அதுக்குள்ள முதல் மாடியூல் 2028 அனுப்பப்படும். உலகளவில் இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் இஸ்ரோ இப்ப எப்படி பார்க்கறாங்க? முன்பு இருந்ததுக்கும் இப்ப எப்படி இருக்கிறது? நம்ம நீங்க இப்ப தெரியும் இல்லையா, இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா நம்ம முத இந்தியா விண்வெளித்துறை ஆரம்பிக்கும் போது 1963 முத ஒரு அமெரிக்கால இருந்து ஒரு தந்த ராக்கெட்டை அனுப்பணும், சின்ன ராக்கெட்டை. இப்போ கழிஞ்ச மாசம் 30ஆம் தேதி நீங்க பாத்தீங்கன்னா என்ஐசார் செயற்கைக்கோள், அமெரிக்காவும் இந்தியாவும் சேர்ந்து செய்த ஒரு செயற்கைக்கோளை இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட GSLV Mark II ராக்கெட் மூலம் அனுப்பி வெற்றியாட்டு அனுப்பியிருக்கோம். அந்த அளவு வளர்ச்சி அடைந்திருக்கு. தமிழக அரசினுடைய இந்த உயரிய விருது உங்களுக்கு கிடைச்சிருக்கு, இது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு? இது மிகவும் ஒரு சந்தோஷமான தருணம். இந்த தருணத்தில் தமிழக முதல்வருக்கும் தமிழக அரசுக்கும் இந்திய விண்வெளித்துறை மூலம் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 1000 விருதுகள் பெற்றாலும் தமிழர் அப்துல் கலாம் ஐயாவுடைய பெயரில் ஒரு விருதை வாங்குவது ஒரு அரசு கொடுப்பதை எவ்வளவு பெருமிதமா கருதுறீங்க? இது மிகவும் ஒரு பெருமையான ஒரு தருணம்.